ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி பைத்தம்பருப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இந்த வேக வச்சதை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சு பீட்ரூட்டு பைத்தம்பருப்பு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ கடுகு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பும் பீட்ரூட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீட்ரூட் பைத்தம்பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பிளட்டு அதிகமாக இதுவாகும். இந்த ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு பிளட்டு குறைவாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பொரியலை வாரத்தில் 3 நாளைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு பிளட்டு சேர்ந்து வரும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மெயினாக செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.